இருக்கும். அது கவனத்தில் கொள்ள வேண்டும். மருத்துவரை இணங்கி பார்க்க வேண்டும். அடுத்து வந்து துளாராசிக்காரர்களுக்கு பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. துளாராசி வந்து சுக்கிரன் ராசி என்ற காரணத்தினாலும் அந்த சனி வந்து 8ஆம் பார்வை இல்லை 6ஆம் பார்வையாக என்று பார்க்கறதுனால அவருக்கு நல்லதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பகையெல்லாம் விலகும், பகைவர்களுடைய தொந்தரவு குறையும், பங்காளி பிரச்சனைகள் தீரும். அடுத்து வந்து பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்தியாகி பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. துளாராசிக்காரருக்கு நல்லது வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து வந்து விருச்சிக ராசிக்கு நல்லா, ஏன்னா 4 இருந்த சனி விட்டு 5க்கு வந்து 5க்கு வந்தாலும் அது கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியை கொடுத்தாலும் அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளால் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கணும். 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகளுக்கு நோய் நொடிகள் ஏற்படுதல், இல்லை குழந்தைகளுக்கு குழந்தை பிறப்பு யாருக்குமே இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வகையில் ஏற்படுத்த கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து அது தெய்வத்தை வழிபடுத்தல் சிறப்பு. அடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தமாச சனின்னும் போது ஒரு 30-25% வரை அவருக்கு துன்பங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே சௌகரியமாக இருந்தீங்க, சனி கும்பத்தில் இருக்கும்போது நல்லா இருந்தீங்க, நல்ல பண வரவு இருந்தது, எல்லோரும் வந்தாங்க போனாங்க, நல்லா இருந்தாங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இப்போ அந்த சந்தோஷத்தில் வந்து ஒரு 25% குறையுது. பண வரவு குறையும், உடல் நலம் குறையும், ஏற்படும். திடீர்னு எதிர்பாராத விதமாக காய்ச்சல், தலைவலி, உடல் வலி போன்ற இதெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சின்ன பிரச்சனைகளை அலைச்சல் செய்யாமல் மருத்துவர் சென்று அணுகி மருத்துவம் பெற வேண்டும். நீங்களும் வந்து பரிகாரமாக விநாயகரை வழிபடுதல் ரொம்ப சிறப்பு. குரு வழிபடுதல் அது சிறப்பு. குரு வந்து 5ஆவது மாதம் வந்து கடகத்துக்கு உச்சத்தில் வராரு. அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பார்வை படும்போது நல்லது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ விடுதலை அடைஞ்சது காரணமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பலவிதமான நன்மை என்ன, ஏற்கனவே உடல் உபாதையான இருந்ததுன்னா அதில் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பண வரவு எங்கே சிக்கல்கள் இருந்தால், தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நீங்க வாய்ப்பு இருக்கிறது. தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து மகர ராசியில் குழந்தை பிறந்தால் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. ஒரு எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கும்பராசியில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் இருந்த துன்பத்தில் வந்து ஒரு 50% நீங்கள் விடுதலை பெற்ற மாதிரி தான் கணக்கு. பாதி கஷ்டம் நீங்கிச்சுப்பா அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் பாதி கஷ்டம் இருக்குது. பாத சனியாக இருந்தாலும் போகிற நேரத்தில் கடைசி காலத்தில் அவங்க நன்மை செய்வார். அது எந்த அளவுக்கு நன்மை செய்யறோம்னு சொல்ல முடியல. கும்பம் வந்து சனியுடைய ராசி என்ற காலத்தினால ஓரளவுக்கு நன்மை செய்யலாம். நன்மை செய்யணும், பண உறவு கொடுக்கலாம். நோயாளிகளாக இருந்தால் நோய் தீர்ப்பதற்கான வழிகளை கொடுக்கலாம். நோய் நிவர்த்தி அடைஞ்சு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும். நம்பிக்கை கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்களும் வந்து பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. இதில் வந்து முதல்ல சனி பயிற்சி, சனிக்கிரகங்கள் பார்க்கும்போது தைரியமாக இருப்பவர்களுக்கு ஒன்றுமே செய்யாது. சார் யார் சார் தைரியமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் அதிகமாக இருக்கணும் தைரியமாக இருப்பான், பணமே இல்லாதவனும் தைரியமாக இருப்பான். ரெண்டாங்கட்டான பணம் வச்சுக்கணும் மற்றவங்களை நம்பி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் பார்த்து மற்றவங்க கை நம்பி தான் வாழ வேண்டியது. மற்றவர்கள் கையை நம்பி வாடினவங்க கொஞ்சம் உஷாராக தான், கவனமாக தான் இருக்கணும். கொஞ்சம் பயந்து தான் வாழணும். பயப்படக்கூடிய விஷயங்களுக்கு பயந்து தான் ஆகணும். பயப்படக்கூடாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அஞ்சுதல் அஞ்சாமை சொல்கிறாங்களே, அதுபோல் பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படணும், அனாவசியமான விஷயங்களுக்கு பயப்படக்கூடாது. இப்போ பொது பரிகாரமாக வந்து நீங்கள் விநாயகரை வழிபடுதல் சிறப்பு. விநாயகரை வழிபடுதல்னால் என்ன அர்த்தம்? பிள்ளையார்பட்டி விநாயகர் போய் வழிபடலாம், விநாயகர் கோயில்களுக்கெல்லாம் போய் வழிபடலாம். விநாயகர் படத்தை வந்து வீட்டில் வந்து பூஜை செய்யலாம். விநாயகர் படம் ஒன்றும் நம்ம பாக்கெட்லேயே போட்டு வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல புத்தியை கொடுக்கும்.
நல்ல அறிவு, நல்ல தெளிந்த அறிவு இருந்துச்சுன்னா, சிந்தனை இருந்துச்சுன்னா, வரக்கூடிய துன்பத்தை முன்கூடியே தெரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி வழி கவனமாக இருக்கலாம் பார்த்துக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து கடின உழைப்புக்கு சளைக்காதவர்கள் சனி பயிற்சியை பற்றி பயப்பட தேவையில்லை. என்ன இருந்தாலும் கஷ்டம் வரதான். நான் எப்பயுமே கஷ்டப்படுறவன் தான், இப்போ என்ன புதுசாக கஷ்டம் வரப்போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பயப்பட தேவையில்லை. சரி சார், இந்த குழந்தை பிறப்புகளை வந்து எப்படி சார் பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கேன். குழந்தை பிறப்பு வந்து எப்படி பாதிக்குன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்துல வந்து ராசி கட்டம், நம்ம பிறப்பதப்போ ஒரு ராசி அமையிருக்கு இல்லையா, அந்த ராசி வந்து சந்திரன் அமர்ந்த இடத்துல வந்து 5ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி கிரகம் இருக்கப்பட்டார். அவர்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைகள் ஊனமுற்ற குழந்தைகளாக இருக்கும். பொதுவாக அந்த அலிகிரகம் என்ற காரணத்தினால அங்கே அப்படி பிறந்த குழந்தைகள் வந்து இக்காலத்தில் வந்து திருநங்கையாக வாய்ப்புகள் கூட இருக்குது சொல்கிறாங்க. அதை வந்து கவனமாக இருக்கணும். அது நம்ம என்ன சார் கவனமாக இருக்கிறது? பெருமாளை வணங்கணும், வேறு என்ன பண்ணுறது? பெருமாளை வணங்கி அவருக்கு வந்து, ஐயா எனக்கு குழந்தை வந்து நல்லதாக பிறக்கணும், என் பிள்ளை வந்து நல்ல மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்க வேண்டியதான். இதை நாங்கள் பண்ணிடுறோம். நல்ல குழந்தைய பிறந்துட்டா இடைக்கு எடை போடுறோம், இல்லை கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிலேருந்து பாதை வருஷத்துக்கு ஒரு தடவை வரோம், இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்து கொடுத்துருவோம், காமலுக்கு வரோம் அப்படின்னு வேண்டிக்கலாம். இப்படிலாம் செய்த குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக 7ஆம் இடத்துல வந்து ராசி கட்டத்தில் ராசிக்கு 7, லக்னத்துக்கு 7 வந்து சனீஸ்வரன் இருந்தால் நமக்கு ராசிக்கு 2ல் லக்னத்துக்கு 2ல் கூட சனி இருந்தால் வந்து நமக்கு வாய்க்கக்கூடிய மனைவி வந்து அவ்வளோ சிறப்பான மனைவியாக அமைய வாய்ப்பு இல்லை. ராசிக்கு 2ல் லக்னத்துக்கு 2ல் சனி இருக்கப்போ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சரியான வாயாடி போனால் தான் நமக்கு பொண்டாட்டி ஆகும். வாயாடி பொண்டாட்டி நம்ம பேசி கேட்குற மாதிரி இருக்கலாம், நம்மளை தான் போட்டு வதைக்கிறவளா இருக்கும், பேசி கேட்க மாட்டான். 7 சனீஸ்வரன் தானே சொல்லவே தேவையில்லை. லேட் மேரேஜில் வந்து அரும்பு கலத்துறவங்க பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்கும். நமக்கு மனசுக்கு பிடிக்காத போனால் ஏதோ நம்ம தலையெழுத்துடா போடா சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கூட வாழ்க்கைகள் ஏற்படும். சரி, அதுக்கு எதனா பரிகாரம் இருக்கா சார்? அதுதான் பரிகாரம் தேடின்னு இருக்கோம். நான் பல புத்தகங்கள் தேடி கொண்டு இருக்கிறேன். அதுக்கு பரிகாரம் வளர்த்து தெரியும் போது அதை நான் வந்து நான் பதிவிடுறேன். நான் ஒரு பரிகாரமாக பார்க்க போனீங்கன்னா லேட் மேரேஜ் தான் அதுக்கு ஒரு பரிகாரம். ரொம்ப லேட்டாக மேரேஜ் கொஞ்சம் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோன்னா மாட்டிக்க வேண்டியதான், வலையில் மாட்டிக்க வேண்டியதான். குரு தசை நடக்கும்போதோ, இல்லை குரு புக்தி நடக்கும்போதோ, சுக்கர தசை நடக்கும்போதோ, சுக்கர புக்தி நடக்கும்போதோ, இல்லை புதன் திசை நடக்கும்போது நீங்கள் பெண் பார்த்து திருமணம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அந்த தாக்கங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து உங்கள் ஜாதகத்தை வச்சு ஜோதிடரை வச்சு பார்த்து அது கேட்டு முடிவு பண்ணிக்கலாம். மனைவி அமைவது என்பது ஒரே ராசி 7ஆம் இடத்துல மட்டும் பார்த்து சொல்ல முடியாது. அந்த ஜாதகத்தில் வந்து எந்த கிரகம் வலுவாக இருக்கிறதோ, இல்லை 7ஆம் இடத்து அதிபதி வேறு எங்கே உட்காந்துருக்கிறாரோ, சுக்கிரன் தான் நமக்கு, சுக்கிரன் எங்கே உட்காந்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மனைவிகள் வாய்ப்பு 2வது வாய்ப்பாக அது இருக்கிறது. அந்த 2வது வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொண்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். பதிவு நீளமாக போகுது. அடுத்த பதிவில் வந்து தேவையான பார்த்துக்கலாம். இன்றைக்கி இதில் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.